இருக்கிறேன், உழைச்சி சாப்பிட்டோம். ஒரே ரூபாயிரம் கூட உழைச்சி சாப்பிட்டா 60 வயசு 65க்கு மேலே இருக்கிறேன்னா அவனுக்கு கூட இலவசம். ஓய்யப்பு கொடு, கீரவனக்கிட்ட இல்லாதவன்கிட்ட, அது ரைட்டு. அதாவது வசதி இல்லாதவன் என்ன பண்ண தெரியுமா, ஜெயலலிதா கொடுத்தா ஒரு பொண்ணை கொடுத்தா படித்தவனுக்கு, திடீர்னு ஒரு இல்லாக்கிறான், ஒரு பையனை கூட்டு போயிட்டான், ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருவான். அதை வச்சு ஒரு 50,000 முதலீடு போட்டு ஆம்படியை முன்னாடி சமாளிச்சுக்குவாங்க. இருக்கப்பட்டவன் பரவாயில்ல, அதே நம்பினுக்கிறவன் ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்கணும்னு படிச்சுட்டேன். அந்த 50,000 கொடுத்து இந்த நகை நட்டு போட்டு ஒரு பொம்மநாட்டி விதவி வைக்கிறா, அவள் பண்ணி அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. நீ மாதம் கொடுத்து என்றைக்கு மாதம் செலவு பண்ணி அந்த பிள்ளை எப்படி நல்ல காரியம் பண்ணி கொடுக்குறது? எனக்கு இலவசம் எதுக்கு கொடுக்குற? நீ இலவசம் உழைச்சாலும் உழைச்சவனு கொடு. யாருக்கு கொடுக்க இலவசம்? நடக்க மாட்டான்னு கொடு. இப்போ பார்க்க மாட்டேன் முதியோர் இல்லைங்க, அதுக்கு கொடு இலவசம். அம்மா உணவு வாங்கி கொடுத்தான் உழைப்பாளிக்கு 2 இட்லி ஒரு பண்ணு, அதை மூட்டின்னு. அது என்ன காரணம்? ஏன் போடுற? அது கூட இல்லாதவன் பல்லாம் போகிறேன். நான் கூட வேலை செய்கிறவங்க வியாபாரம் பண்ணுறோம். சமயம் நான் போய் இன்றைக்கி ஒரு தோசைனா 50 ரூபான்றான். அங்கே போனால் 2 ரூபா கொடுத்து 4 இட்லி தின்ட்டு கம்முன்னு வந்துடலாம். ஊர் மேலே குழு தின்னுறான், 20 ரூபா கொடுத்து கூழ் குடிச்சிக்கிறான். அந்த ஹோட்டலில் நீ மூட்ட அவள் வச்சா நீ நடத்தலை, நீ வச்சு நடத்து. கலைஞர் பேரில் போட்டுப்பா ஹோட்டலு. பொது ஜனம் போய் சாப்பிட்டோம், உழைப்பாளி மூட்டை தக்கணும் போய் சாப்பிட்டோம், வியாபாரி போய் சாப்பிட்டோம். ஏன் நீ இப்போ போடல? தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை. விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு நலனை பண்ணுறேன். என்னத்தை விவசாயம் பண்ணுறேன்? நீ குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை. காவேரியில் சுத்தம் காஞ்சி போய்க்குதுங்க. எங்கேருந்து தண்ணி நம்ம கூட போகிறோம்? என்னத்தை வச்சு நாங்கள் பண்ணுறது இல்லை. மாறியே தீரும். நான் சொல்ல பொதுஜனம் சொல்லுவாங்க, பரவாயில்ல பேசிக்கிறது அப்படி தான். நீ கொடுத்தவ என்ன பண்ணீங்க, கம்பல்சரி அடிக்கணும். நீ தரம் பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னல. இப்போ முதல்ல ஓட்டுக்கு முன்னு கேட்குற தரம் பார்த்து கொடுக்குறேன்னு, இப்போ ஏன் தரம் பார்த்து கொடுக்குன்ற? அப்போ தரம் பார்த்தவொன்னே ஓட்டு போட்டுக்கிட்டோம். நாங்கள்லாம் போடுறதில்ல இல்லாதவங்க. இது நியாயமாக நீ பண்ணுறது, ஒரு மினிஸ்டர் பண்ணுறது. 4 இதோ கருவண்டி பரவாயில்லையா? அப்போ கேரவன் இல்லாதனால போகிறேன். பொம்நாட்டிக்கு இலவச பஸ் கொடுத்துட்டேன். நாங்களாம் எங்கே போகிறது? நடக்க மாட்டா பெரிய இருக்கிறாரு, எங்கே போகிறது? நாங்கள் போய் கூலி செஞ்சு நாங்கள் சம்பாரிச்சு கடப்பார் தண்ணிக்கு பிடிச்சி நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் பஸ்ஸில் போகிறது. அவளுக்கு பேக் பை மாட்டினா அவளுக்கு 1000 செலவு கொடுத்துறது. ஏரி வேலை கொண்டு போட்டுறேன். சுத்தம் கொடுத்தே ஒரு போச்சு. ஏரி வேலை விட்டு தொட்டு ஏரி வேலை போய் உட்காந்துக்கிறா, க்ளீன் பண்ணிக்கிறான். உடனே செல்ஃபோன் எடுத்துக்கிறா, உடனே 1000 கொடுத்துட்றேன். பஸ் ஏறி தர்ற இலவச பஸ்ஸு. நாங்கள் எங்கே போகிறது? ஆம்பளை ஓட்டு உனக்கு தேவையில்லையா? ஆம்பளை பற்றி தானே கவனிக்கிறேன். நீ விவசாயத்தை பற்றி தானே கவனிக்கிறியா? ஆம்பளைக்கு எங்கே ஏரி வேலை கொடுக்குறாங்க? வீட்டு கும்பிட்டு தான் கொடுக்குறான். வீட்டு தலைவன் கொடுன்னு சொல்லு. முன்ன தரத்தை கெட்டி போட்டேன். நீ ஆம்பளை பொம்பளை நீங்கள் வந்து ஆட்சி வந்ததோடு தான் ஆம்பளைக்கு முக்கியத்துவம் போச்சு. ரொம்ப தரங்கட்டு போச்சு. கவர்மெண்ட் தான் பரிசீலனை பண்ணி முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆம்பளை மட்டும் தட்டி பொம்பளை உயர்த்தி போட்டா பொம்பளை மட்டுமே போட்டுக்கலாம் ஓட்ட. உழைச்சி சாப்பிட்ற பொம்நாடிக்கு இலவசம் கொடுத்து இவன் கொடுத்த இவன் கஷ்டப்படுற ஆம்பளைக்கு குடிக்கிறான் 15 உழைப்புக்குனாக்கா அவனுக்கு 20 ஏற்றின்னு போகிற. அதுவும் சம்பாரிச்சு அவங்க உனக்கு தான் கொடுத்துடணும். அப்போ ஜாலி திருவேன் தான். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு மக்கள் ஏன் அவங்களுக்கே திரும்ப ஓட்டு போடுறாங்க? அப்படி தான். என்ன சொல்லிட்டேன் நான், வீட்டுக்கு 1000 கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்றாட்டுங்குதுன்னு சொல்லி போட்டாக்கா இப்போ தானே தெரியுது உனக்கு இது. மறுபடியும் அவங்களுக்கே வாக்கு செலுத்துவான்னு நினைக்கிறீங்க? செலுத்துறது கிடையாது. ஏதோ வருவாங்க, கூடுவாங்க, கூட்டம் கொடி பிடிக்குவான். ஓட்டு போடும்போது மாற்றி தான் போடுவாங்க. இது 100% உண்டு. என்னையெல்லாம் ஒன்றும் ஆட்டு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. கேட்டுப்பாரு. நீ ஆட்சிக்கு வந்தப்பனால முன்ன என்ன நடக்குது அதை விட ஒரு படி மேலே நடத்துவான்னு சொல்லி தான் உனக்கு போட்டுச்சு. நீ அதை விட ஒரு படி கீழே நடத்தினாக்கா எங்கே உனக்கு போடுறது?